ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வேர்க்கடலையோட மகத்துவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பல்வேறு ஸ்டேட்ஸில் வேறு வேறு நேம் சொல்லுவாங்க. வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, இதை மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க, கடலைக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலேயே இத்தனை பேர் இருக்குங்க இதுக்கு. நான் உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை சொல்லிடுறேன். இதில் 30 வகையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்குங்க. இதோட மினரல் கண்டென்ட் அடிக்கிட்டு போனால் நம்ம சொல்லிகிட்டே போகலாம், எக்கச்சக்கமாக இருக்குங்க. பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் இருக்குது, காப்பர், பாஸ்பரஸ் இருக்குது. விட்டமின்ஸ்லாம் சொல்ல போனால் விட்டமின் B3 இருக்குது, விட்டமின் A இருக்குது, விட்டமின் C இருக்குது, விட்டமின் E இருக்குங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குங்க இதோட நியூட்ரிஷன் கண்டென்ட்டு. 100 grams ஆஃப் groundnut அல்லது பீனட்ஸில் எவ்வளோ 567 கேலரிஸ் இருக்குங்க. அதில் 25 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது, 8 grams ஆஃப் ஃபைபர் இருக்குது, 16 grams ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, 4 grams ஆஃப் சுகர் இருக்குங்க. US ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க, இதை நம்ம டெய்லியும் 15 grams நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அதாவது ஒரு கை அளவு இல்லை ஒரு கைக்கு பாதியான அளவு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா டெய்லியும் அது நம்மளோட ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து நம்மளை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. நம்மளோட சுவாச பிரச்சனைகளை குணப்படுத்த ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட வெயிட்டை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இது கேன்சர் சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. நம்ம டெய்லியும் இந்த வேர்க்கடலையை எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இதில் அதிகமான மோனோசாச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கனால நம்மளோட பேட் கொலஸ்ட்ரால் லெவலை குறைச்சி குட் கொலஸ்ட்ரால் லெவலை நம்ம உடம்புல இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதுங்க. இதில் விட்டமின் B3 கண்டென்ட் இருக்கனால இது நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் அண்ட் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணும். டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸ் இதை டெய்லியும் எடுத்துகிட்டு வரலாம். அவங்களுக்கு இதில் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கண்டென்ட் இருக்கனால பிளட் சுகரை கண்ட்ரோல்குள்ளே வைக்க ரொம்ப ரொம்ப உதவுதுங்க. கிரவுண்ட்நட்ஸ் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் எப்படி யூஸ் ஆகுன்னு பாருங்கள். விட்டமின் C அண்ட் விட்டமின் E இருக்கனால இது நம்மளோட ஆன்டி ஏஜிங், நம்மளோட முகத்தில் ஏற்படுற ரிங்கிள்ஸ் அது எல்லாமே தடுக்க உதவுங்க. விட்டமின் C இருக்கனால நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப க்ளோவிங்காக வச்சுக்கும். விட்டமின் B3 கண்டென்ட் இருக்கனால நம்மளுக்கு முடி சம்பந்தமான பிரச்சனைகள், முடி கொட்டுறது, அது எல்லா இடத்துல இருந்தும் இதை தடுக்குங்க. எல்லா பொருளுக்குமே எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆஸ்துமா, அல்சர், அலர்ஜிக் கண்டிஷன் மற்றும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த வேர்க்கடலை எடுத்துக்கிறத குறைச்சிக்கணும். அதே மாதிரி முக்கியமாக வேர்க்கடலை எடுத்துக்கிறவங்க பச்சையாக எடுத்துக்கிறத தவிர்க்கணும். நம்ம பச்சையாக எடுத்துகிட்டு வந்தோன்னா நம்ம உடம்பு ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்சர்வ் பண்ணுறத ரொம்ப ரொம்ப குறைச்சிருங்க. அதனால் பச்சையாக எடுத்துகிட்டு வரதை தடுத்துட்டோம். இவ்வளோ மகத்துவம் இருக்குங்க நம்மளோட வேர்க்கடலையில். நான் நம்மளோட வேர்க்கடலையை யூஸ் பண்ணி எவ்வளோ ஒரு அருமையான டெய்லியும் சாப்பிடுற அளவுக்கு மகத்துவமான வேர்க்கடலை பொடி செய்யலாம்ன்றத வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை உடனே